10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். திரைப்பட வரலாற்றில் சில படைப்புகள் வெறும் கதைகளாக இல்லாமல் மனித மனதின் இருண்ட ஆழங்களை ஆராயும் தத்துவ பயணங்களாக அமைகின்றன. டேவிட் ஃபின்ச்சரின் 7 அத்தகைய ஒரு திரைப்படம். இது ஒரு குற்றக்கதை மட்டுமல்ல, மனித குலத்தின் ஒழுக்கச் சீரழிவைப் பற்றிய ஒரு தீவிரமான விவாதம். இந்த திரைப்படம் ஒரு இருண்ட, மழை பொழியும் நகரத்தில் தொடங்குகிறது. குற்றமும் சீரழிவும் நிறைந்த அந்த நகரம் ஒரு நரகத்தின் பிம்பமாகவே காட்சியளிக்கிறது. ஓய்வு பெற 1 வாரம் மட்டுமே உள்ள அனுபவம் வாய்ந்த துப்பறியும் அதிகாரி வில்லியம் சம்மர்செட் இந்த நகரத்தின் சோர்வை தன் முகத்தில் சுமக்கிறார். அவருடன் இணையும் புதிய கூட்டாளி டேவிட் மில்ஸ், இளம், ஆவேசமான, லட்சியவாதி. நகரத்தின் யதார்த்தத்தை இன்னும் முழுமையாக உணராத ஒருவன். இந்த இரு வேறுபட்ட ஆளுமைகளின் மோதலும் ஒத்துழைப்புமே கதையின் மையமாக அமைகிறது. ஒரு கொடூரமான கொலை கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒரு பருமனான மனிதன் கட்டாயப்படுத்தி உணவூட்டப்பட்டு வயிறு வெடித்து இறந்து கிடக்கிறான். சம்மர்செட் உடனடியாக இது சாதாரண கொலை அல்ல என்பதை உணர்கிறார். சம்பவ இடத்திற்கு அருகில் கொழுப்பால் பெருந்தீனி, ஜீலட்டனி என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு குறியீடு என்பதை சம்மர்செட் புரிந்து கொள்கிறார். அடுத்த சில நாட்களில் மற்றொரு கொலை நடக்கிறது. ஒரு பேராசை பிடித்த வழக்கறிஞர் தன் சொந்த சதையை வெட்டி எடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகிறார். அங்கும் பேராசை, ஜ்ரீட் என்ற வார்த்தை காணப்படுகிறது. சம்மர்செட்டும் மில்ஸும் 7 கொடிய பாவங்களுக்கு தண்டனை வழங்கும் ஒரு தொடர் கொலையாளியை எதிர்கொள்கிறார்கள் என்பதை உணர்கிறார்கள். சம்மர்செட் பண்டைய இலக்கியங்களையும் இறையியல் நூல்களையும் ஆராயத் தொடங்குகிறார். கொலையாளி ஒரு சீரற்ற மனநோயாளி அல்ல, மாறாக ஒரு திட்டமிட்ட, ஒழுக்கவாதி, குறியீட்டு அர்த்தங்களுடன் செயல்படுபவன் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அவனது ஒவ்வொரு செயலும் ஒரு செய்தியைச் சொல்கிறது. அடுத்தடுத்த குற்றங்கள் பாவங்களின் பட்டியலைத் தொடர்கின்றன. ஒரு போதைப்பொருள் வியாபாரி 1 வருடம் முழுவதும் படுக்கையில் கட்டி போடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகிறான். இது சோம்பல், ஸ்லோட் என்ற பாவத்திற்கான தண்டனை. பின்னர் ஒரு விபச்சாரியின் கொடூரமான கொலை. இது அவளது வாடிக்கையாளரின் மீது குற்ற உணர்வை திணிக்கும் வகையில் நிகழ்த்தப்படுகிறது. இது காமம், லஸ்ட் என்ற பாவத்தின் வெளிப்பாடு. இந்த விசாரணை தனிப்பட்டதாகவும் உளவியல் ரீதியாகவும் மாறுகிறது. மில்ஸின் அவசர குணம் அவனை ஆபத்தில் ஆழ்த்தும் என்று சம்மர்செட் அஞ்சுகிறார். மில்ஸின் மனைவி ட்ரேசி சம்மர்செட்டிடம் ரகசியமாக பேசுகிறார். இந்த நகரத்தில் தான் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் பயமாக இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். தான் கர்ப்பமாக இருப்பதாகவும், ஆனால் இதை மில்ஸிடம் இன்னும் சொல்லவில்லை என்றும் அவர் வெளிப்படுத்துகிறார். இது சம்மர்செட்டின் மனதை மேலும் கனமாக்குகிறது. பல நாட்கள் வீணான தேடலுக்குப் பிறகு கொலையாளி ஜான் டோ திடீரென காவல் நிலையத்திற்குள் நுழைகிறான். இரத்தக்கரைகளுடன், துப்பறியும் அதிகாரிகளே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்று கூறி சரணடைகிறான். ஆனால் அவனது வேலை இன்னும் முடியவில்லை. அவன் தனது கடைசி 2 பலியாட்களின் இருப்பிடத்திற்கு சம்மர்செட் மற்றும் மில்ஸை அழைத்துச் செல்ல ஒப்புக்கொள்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனையுடன், அந்த இருவரும் மட்டுமே அவனுடன் வர வேண்டும். இது ஒரு ஆபத்தான விளையாட்டு என்பதை சம்மர்செட் உணர்கிறார். ஆல்டன் நகரத்திற்கு வெளியே உள்ள பாலைவன பகுதியில் ஜான் டோ தனது குற்றங்களின் நோக்கத்தை விளக்குகிறான். மனித பாவங்களை வெளிக்கொணரவும் உலகின் ஒழுக்கச் சீரழிவை உலகுக்குக் காட்டவும் தான் இதைச் செய்வதாக கூறுகிறான். மில்ஸ் கோபம்
ராத் என்ற கடைசி பாவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறான் என்று அவன் சொல்லுகிறான். அப்போது ஒரு டெலிவரி வேன் வருகிறது. ஓட்டுநர் துப்பறியும் அதிகாரி மில்ஸுக்கான ஒரு பெட்டியை கொண்டு வருகிறான். சம்மர்செட் அதை திறந்து பார்க்கிறார். அவர் கண்ட காட்சி அவரை உறைந்து போகச் செய்கிறது. அந்த பெட்டிக்குள் ட்ரேசியின் துண்டிக்கப்பட்ட தலை இருக்கிறது. ஜான் டோ அமைதியாக மில்ஸிடம் தான் அன்று காலை ட்ரேசியை சந்தித்ததாகவும் அவனது வாழ்க்கையின் மீது பொறாமை கொண்டதாகவும் அதனால்தான் அவளை கொன்றதாகவும் கூறுகிறான். தனது பாவம் பொறாமை, ENV என்று அவன் சொல்கிறான். கோபத்தால் நிலைகுலைந்த மில்ஸ் ஜான் டோவை மீண்டும் மீண்டும் சுடுகிறான். இதன் மூலம் அவன் கோபம் என்ற கடைசி பாவத்தை நிறைவேற்றுகிறான். கொலையாளி வெற்றி பெறுகிறான். அவனது திட்டம் நிறைவடைகிறது. 7 பாவங்கள், 7 பலியாட்கள். சம்மர்செட் உதவியற்ற நிலையில் மில்ஸ் உடைந்து போய் அழைத்துச் செல்லப்படுவதை பார்க்கிறார். திரைப்படம் ஹெம்மிங்வேயின் மேற்கோளுடன் முடிவடைகிறது. உலகம் ஒரு சிறந்த இடம், அதற்காக போராடத் தகுந்தது. சம்மர்செட் பதிலளிக்கிறார், 2ஆம் பகுதியை நான் ஒப்புக்கொள்கிறேன். மழை தொடர்ந்து பொழிகிறது. பாவம் மற்றும் வன்முறையின் சுழற்சி தொடர்கிறது. தீமையின் தன்மை. தீமை ஒழுக்க நியாயப்படுத்தலுக்கும் மனித அலட்சியத்திற்கும் பின்னால் மறைந்திருக்கிறது. ஜான் டோவின் தர்க்கம் ஒரு விதத்தில் உலகின் சீரழிவை சுட்டிக்காட்டுகிறது. நீதிக்கு எதிரான பழிவாங்கல். மில்ஸின் உணர்ச்சி வசப்பட்ட செயல் கோபம் எவ்வாறு நீதியை அழிக்கும் என்பதை காட்டுகிறது. இது ஒரு தனிப்பட்ட பழிவாங்கலாக மாறி கொலையாளியின் திட்டத்தை நிறைவு செய்கிறது. உலகின் சீரழிவு. நகரம் ஒரு நரகத்தைப் போல சித்தரிக்கப்படுகிறது. இது நவீன உலகின் ஒழுக்கச் சீரழிவுக்கு ஒரு உருவகமாக அமைகிறது. ஒவ்வொரு காட்சியும் இந்த இருண்ட யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது. ஒழுக்கச் சிக்கல். கொலையாளியின் தர்க்கம் வக்ரமானது என்றாலும் ஒரு விதத்தில் குழப்பமான ஒரு நியாயத்தை கொண்டிருக்கிறது. இது பார்வையாளர்களை சிந்திக்க தூண்டுகிறது. நம்பிக்கையும் விரக்தியும். சம்மர்செட்டின் மங்கி வரும் நம்பிக்கை மில்ஸின் நல்லவற்றின் மீதான தீவிர நம்பிக்கைக்கு முரணாக உள்ளது. இறுதியில் இரண்டுமே சிதைக்கப்படுகின்றன. மனநிலை முதலில், கதைக்களம் பிறகு. ஃபின்ச்சர் ஒரு இருண்ட உலகத்தை உருவாக்குகிறார். அதுவே ஒரு கதாபாத்திரமாக மாறுகிறது. ஒவ்வொரு காட்சியும் ஒரு குறிப்பிட்ட மனநிலையை உருவாக்குகிறது. காட்சி மொழி. குறைந்த வெளிச்சம், மழை, மங்கலான வண்ணங்கள், அழுக்கு ஆகியவை தொடர்ச்சியான பயத்தை உருவாக்குகின்றன. இது பார்வையாளர்களை கதையின் ஆழத்திற்குள் இழுத்துச் செல்கிறது. வேகம். மெதுவான, திட்டமிட்ட கட்டமைப்பு. ஒவ்வொரு குற்றக்காட்சியும் உளவியல் பதற்றத்தை ஆழப்படுத்துகிறது. இது ஒரு மெதுவான எரிச்சலை உருவாக்குகிறது. ஒலியும் மௌனமும். குறைந்த இசை, சுற்றுப்புற ஒலிகள் மற்றும் அமைதி ஆகியவை பயத்தை அதிகரிக்கின்றன. இது பார்வையாளர்களின் உணர்வுகளை கூர்மைப்படுத்துகிறது. கதாபாத்திரங்களின் இருமை. சம்மர்செட் அறிவு மற்றும் கட்டுப்பாடு, மில்ஸ் உணர்ச்சி மற்றும் தூண்டுதல். இந்த முரண்பாடு கதையை முன்னோக்கி நகர்த்துகிறது. குறியீட்டுடன் யதார்த்தம். ஒவ்வொரு பாவத்தின் கொலை காட்சியும் நேரடியானதாகவும் அதே நேரத்தில் குறியீட்டு அர்த்தம் கொண்டதாகவும் உள்ளது. இது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிகம் காட்டாதே. பயம் கற்பனையில் உள்ளது. ஃபின்ச்சர் பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை காட்டவில்லை. இது பார்வையாளர்களின் மனதில் ஒரு நீடித்த பயத்தை உருவாக்குகிறது. 7 ஒரு விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பெரும் வெற்றியை பெற்றது. இது நியோநாயர் மற்றும் உளவியல் த்ரில்லர் வகைகளை மறுவரையறை செய்தது. அதன் முடிவு திரைப்பட வரலாற்றில் மிகவும் பிரபலமான திருப்பங்களில் ஒன்றாக மாறியது. ஜோடியாக் முதல் ட்ரூ டிடெக்டிவ் மற்றும் மைண்ட்ஹண்டர் வரை எண்ணற்ற திரைப்பட தயாரிப்பாளர்களை இது ஊக்கப்படுத்தியது. டேவிட் ஃபின்ச்சரை இருள் மற்றும் மனித சிக்கல்களின் மாஸ்டராக இது நிலைநிறுத்தியது. 7 ஒரு நவீன ஒழுக்க நாடகம். ஒரு கனவின் வடிவில் நல்லதை மறந்துவிட்ட ஒரு உலகத்தை பற்றியது. அழுகிய சூழலில் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் 2 மனிதர்களைப் பற்றியது. இது வெறும் குற்றக்கதை அல்ல, தீமையைப் பற்றிய ஒரு ஆழ்ந்த தியானம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.